ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உமர் வந்து ஏதோ கோர்ஸ் படிக்கிறாப்ல, அதை பற்றி விளக்கம் சொல்ல போறாப்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் காலேஜில் ஏதோ ஆஃபர் இருக்கான், அதை பற்றி சொல்ல வந்திருக்காப்ல. உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன படிக்கிறியா? நான் வந்து ஐடிஐ என்ன கோர்ஸ் படிக்கிறியா? மோட்டார் மெக்கானிக். மோட்டார் மெக்கானிக் கவர்மெண்ட் ஐடியா, பிரைவேட் ஐடியா? கவர்மெண்ட் ஐடி. கவர்மெண்ட் ஐடிஐல மோட்டார் மெக்கானிக் அரசு தொழில் பயிற்சி நிலையம். அரசு. எந்த ஊர்ல படிக்கிறியா? கடலாடி, நம்ம பக்கத்துல கடலாடி. ஓகே ஓகே. நீங்க எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது. செகண்ட் இயர் போக போறியா? ஓகே ஓகே. உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு? எனக்கு வருஷத்துக்கு வந்து 300 ரூபா ஃபீஸ். வெறும் 300 ரூபாயா? 300 ரூபா. வெறும் 300 ரூபா. ஓகே. இது உங்களுக்கு எது ஸ்கீம் ஆஃபர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க? ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது வந்து நான் முதல் திட்டத்துல இருந்து ஒரு 1000 ரூபா மாசம் ஏறிடும். கவர்மெண்ட் அறிவிச்ச நான் முதல் திட்டம், அதாவது 6ஆவது இருந்து 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா அந்த திட்டம் ஸ்கீம். ஆமா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6ஆவது இருந்து 10வது படிச்சிருக்கு இந்த ஸ்கீமுக்கு. ஓகே. இது ஒரு அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 750 ரூபா ஐடில இருந்து. ஐடி தொழில்நுட்ப உங்களுக்கு 750 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். அது எப்படின்னா 750 ரூபாய் முழுசா ஏறாது. நம்ம போற அப்படின்னா அட்வான்ஸ் பொறுத்து, வருகை பதிவை பொறுத்து நம்ம மினிமம் 1500 ரூபாய் கிடைக்குது மாசம். ஆமா. அப்பனா மகளிர் உரிமையை காட்டிலும் உமர் வந்து வருஷத்துக்கு காசு அதிகம் வாங்கிட்டு இருக்காப்ல. மகளிர் உரிமை தொகைக்கு 12,000 தான் வருஷத்துக்கு கிடைக்குது. உமர் வந்து ஆனா காலேஜ் போறாப்லயா தெரியல, ஒரு சில நாட்கள் போற மாதிரியே தெரியல, இருந்தாலும் வாங்கிடுறாப்ல. எப்படி வருஷம் மாசம் 1500 சாலிடா வந்துருது. ஓகே. பத்திலா கவர்மெண்ட் நம்ம போனுக்கு நெட்டு முடிட்டு எல்லாம் அதை வச்சுட்டேன். பத்திலா கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம், அதாவது ஐடிஐ படிக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்கீம் கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப எங்க காலேஜ்ல ஆண்களை காட்டி பெண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க. பத்திலா பெண்கள் அதிகம் படிக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால பெண்கள் ஆர்வம் வந்து படிக்கிறாங்களா. இது ஒரு நல்ல ஸ்கீம். அதுவும் இல்லாம இப்ப அட்மிஷன் ஓப்பனா இருக்கு சொல்லியிருந்தாப்ல. அட்மிஷன் பத்தி சொல்லுங்க. அட்மிஷன் வந்து இப்பதான் ஓப்பன் ஆச்சு. ஸ்கூல் முடிஞ்சா ஓப்பன் ஆயிடுச்சு. 10th பாஸ் வேணா போதும். அதாவது 10th பாஸ் ஆயிருந்தா போதுமா? வயசு ஆண்களுக்கு வந்து ஒரு 40 வயசு. ஓகே. பெண்களுக்கு வயசு இல்ல, தேவையில்ல. ஆண்களுக்கு 40 வயசும் பெண்களுக்கு வயது தலைவர் கிடையாது. எத்தனை வயசு வேணா படிக்கான்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திங்க. அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நான் முதல் திட்டம் மூலமா நல்ல ஆஃபர். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவ மாணவியருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க 1000 ரூபா. இது ஒரு நல்ல திட்டம். அதுவும் இல்லாம ஒரு 750 ரூபா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க. இது வரைக்கும் படிக்காம இருந்தாலும் சர்டிபிகேட் காண்டியோட நீங்க போய் படிச்சுக்கலாம். உங்களுக்கு நியர்பைல இருக்கிற கவர்மெண்ட் ஐடிஐ போய் கான்டாக்ட் பண்ணி நீங்க அட்மிஷனை போட்டுங்க. ஏன்னா சில பேருக்கு கவர்மெண்ட் ஐடி இருக்குன்னே தெரியாது, பிரைவேட் ஐடி இருக்குன்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஐடி நிறைய இடத்துல இருக்கு. ஆனா இந்த பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு. அதாவது எங்க ஊரை சுத்திலுமே ராமநாதபுரம், கடலாடி, முதுகுளத்தூர், பரமக்குடி, இது மாதிரி நிறைய ஊர் சுத்திய கவர்மெண்ட் நிறைய இருக்கு. அது மாதிரி உங்க ஊர் நீங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து அவைலபிள் எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் குறைஞ்சபட்சம் 4வது இருக்கும். அதனால நீங்க போயிட்டு பிரைவேட் ஐடியை தேடாம கவர்மெண்ட் ஐடியில படிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இதை காட்டியும் இப்ப நம்ம 11th 12th சைக்கிள் தருவாங்கல்ல ஸ்கூல். இது மட்டும் இல்ல, சைக்கிள் கொடுக்குறாங்க, ஷூ கொடுக்குறாங்க, கிட், நோட் புக், எல்லாமே ஃப்ரீ. எதுவுமே காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதனால இது மட்டும் இல்லாம ட்ரெஸ், அதாவது நீங்க துணி கொடுத்துறாங்க, ஸ்டிச்சிங் உள்ள அந்த அமௌண்டையுமே உங்களுக்கு கொடுத்துறாங்க. அதாவது இந்த ட்ரெஸ் அந்த துணி மட்டும் கொடுக்கல, ஸ்டிச்சிங் பண்றதுக்குள்ள அமௌண்ட் நீங்க எல்லாமே பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. சைக்கிள் அதாவது நீங்க +1 +2 படிச்சு ஐடி போனீங்கன்னா அந்த சைக்கிள் வாங்கிருப்பீங்க, அதனால அது கிடைக்காது. மித்தபடி எல்லாம் இதுன்னு உங்களுக்கு ஸ்கீம் அந்த இதுல கவர்மெண்ட் இதுல கிடைக்கும். ஏதாவது இதுல போய் நம்ம ஷூ தந்துருவாங்க. அதாவது அங்க ஷூ கொடுக்குறாங்க. நான் போய் நேரம் விசிட் பண்ணேன், அவ்வளவு மெட்டீரியல் இருக்கு. மோட்டாரு, அந்த ட்ரைனிங் உள்ள எக்யூப்மெண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு அதாவது கவர்மெண்ட் நம்மளுக்கு நல்லா தான் பண்ணிருக்கு. ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதை பாத்துக்கீங்க. ஏன்னா நீங்க பிரைவேட் ஓடாதீங்க. கவர்மெண்ட்ல அவ்வளவு ஸ்கீம் அவ்வளவு இதா வச்சிருக்காங்க. காட்டியும் இது நம்மளுக்கு முன்னுரிமை நிறையவே இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் இருக்கு. நாங்க எங்க கடலாடி ஐடில வந்து நாங்க வந்து வாலிபால் டிஸ்ட்ரிக்ட் போனாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. இது பிரைவேட் பண்ணா நீங்க எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்க காசு செலவழிச்சு பண்ணணும். கவர்மெண்ட் எவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்கு. அதனால இந்த ஆஃபரை பயன்படுத்தி உங்க பிள்ளைகளையோ, அதாவது படிக்காம இருக்க நீங்களோ, அதாவது இப்ப +1 அதாவது 10வது 11 முடிச்சிருக்கிற பசங்க யாராவது இருந்தாலும் படிக்கணுமா ஐடியா இருந்தா நீங்க ஐடி படிக்கணும் ஐடியா இருந்தா எதுவும் சேருங்க. பிரைவேட்ல சேர்க்காம கவர்மெண்ட்ல சேருங்க. அங்க உள்ள குறை என்னன்னா அதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டணம் தான் குறைவா இருக்கே தவிர மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. கட்டடங்கள் தான் கட்டாம இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா பேரும் இந்த ஆஃபரை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிங்க.